ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இது ஒரு எமர்ஜென்சி வீடியோ. ஸோ பின்னாடி இருக்க மேப்பை பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்ன எமர்ஜென்சி எதற்காக இந்த வீடியோ அப்படின்னு. உக்ரைனுக்குள்ள மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யாவால் முன்னெடுக்கப்பட்டது. ஸோ என்டையர் உக்ரைனும் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு அப்படிங்கிறத பின்னாடி இருக்க மேப்ல இருந்து நீங்க பார்க்க வரலாம். இப்போ நேரம் அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மதியம் 2/10/26. ஸோ இந்த காணொலி நான் எடுக்கும்போது ஆக்சுவலாக நமக்கு இந்த தாக்குதல் பற்றின செய்தி எப்போ வர ஆரம்பிச்சது எக்ஸ் தளத்தில் அப்படின்னீங்கன்னா 1:20 மதியம் 1:20 இந்த தாக்குதல் பற்றின செய்தி நமக்கு எக்ஸ் தளத்துல இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த பேட்டில் ஆஃப் குர்ஸ்க் அதை பற்றி நம்ம கண்டினியூவேஷன் போகிறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த செய்தி வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த செய்தியை நான் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த செய்திக்கு அப்படியே நான் நகர்ந்து வந்திருக்கேன். முதற்கட்ட செய்திகள் என்னென்ன வந்துகிட்டு இருக்கு இந்த தாக்குதல் பற்றி, எந்தெந்த விமானங்கள் எது மாதிரியான தாக்குதல் இங்கே நடத்தப்பட்டது அப்படிங்கிறத. ஸோ வந்த செய்தியின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாமே கன்ஃபார்ம்டு நியூஸ் தான், எதுவும் ப்ரொபகண்டாவோ இல்லை ஃபேக் நியூஸோ இல்லை. எமர்ஜென்சி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதோடைய கண்டினியூவேஷன் கண்டிப்பாக வரும் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம ஆயுதம் அறிவும் சேனலில் இருந்து. நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தாக்குதலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது உங்கள் ஆயுதம் அறிவும் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இப்போ விரிவான காணொலி நம்ம பார்க்கலாம். ரஷ்யா மிகப்பெரிய அட்டாக்கை இப்போ உக்ரைன் மேலே நடத்திருக்கிறாங்க. இந்த அட்டாக் பற்றி அறகுறையாக எக்ஸ் தளத்தில் அப்பப்போ செய்தி வந்துகிட்டு இருந்தது. லைக் ரஷ்யன்ஸ் அவங்களோட பாமர் விமானங்களை தயார்படுத்திக்கிட்டு வராங்க, அவங்களோட போர் விமானங்களில் பலிஸ்டிக் மிசைல் ஃபிட் பண்ணிக்கிட்டு வராங்க, அவங்களுடைய போர் கப்பல்கள் அண்ட் கெலிபர் கிளாஸ் க்ரூஸ் மிசைல் சப்மரீன்ஸ் எல்லாமே இப்போ கருங்கடலில் டெப்ளாய் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடத்தப்படலாம் வரும் நாட்களில் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் நமக்கு எக்ஸ் தளத்தில் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் உடனடியாக அந்த செய்தி வந்த ஒரு 5-6 மணி நேரத்தில் ஒரு பெரிய அளவுக்கான தாக்குதல் ரஷ்யாவால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு உக்ரைன் மண்ணுக்குள்ள. ஸோ இந்த தாக்குதல் அப்படிங்கிறது என்டையராக ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்னே சொல்லலாம். வான்வழி தாக்குதல் தான் ரஷ்யாவால் முன்னெடுக்கப்பட்டது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் உக்ரைனுக்கான மேப். இப்போ நான் அப்படியே இந்த தாக்குதலுக்கான மேப்பை உங்களுக்கு அப்படியே நான் ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு தீவிரமான தாக்குதல் உக்ரைனுக்குள்ள நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வரும். ஸோ இதுதான் உக்ரைனுக்குள்ள எந்த அளவுக்கு தீவிரமான தாக்குதல் ரஷ்யா நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மேப். ஸோ என்டையர் மேப்பையுமே உங்களுக்கு தாக்குதலுக்குள்ளே கவர் ஆகிருக்கும். லைக் நீங்கள் ட்ரோன் பார்க்கலாம், வெடிப்புக்கான இமேஜஸ் பார்க்கலாம், அண்ட் மிசைல் விழுந்ததுக்கான இமேஜஸ் பார்க்கலாம். இது எல்லாமே ரஷ்யாவின் தாக்குதலால் ஏற்பட்ட விளைவுகள் தான். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம இங்கே இனிஷியல் நியூஸ் தான் தரப்போம். ஸோ எது மாதிரியான தாக்குதல் ரஷ்யா முன்னெடுத்திருக்காங்க, எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு, எந்த போர் விமானங்கள் எந்த மிசைல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முதற்கட்ட தகவல்கள் தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் இது அப்படின்னு சொல்ல முடியாது, இனிஷியல் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். மல்டிபிள் பலிஸ்டிக் மிசைல்ஸ் குர்ஸ்க் மற்றும் கிரீமியாவிலிருந்து ஏவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாமே இஸ்காந்தர் ரக மிசைல்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு செய்தியும் நமக்கு வந்திருக்கு. ரஷ்யாவின் இந்த மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல்னால போலாந்து அவங்களுடைய வான்பரப்பை பாதுகாக்கிறதுக்காக அவங்க நாட்டின் F-16 இப்போ வான்பரப்பெல்லாம் பறக்க விட்டுருக்காங்க. ரஷ்யாவின் வான்வெளி தாக்குதல் இருந்து போலாந்து அவங்க நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ உக்ரைன் அவசரமா அவங்களுக்கு தரப்பட்ட F-16 வேற இடத்துக்கு நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இப்போ எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இவானோ ஃப்ரான்கிவிஸ்க் அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ உக்ரைனின் கொடுக்கப்பட்ட F-16 எல்லாமே அந்த ஒரு ஏர்ஃபீல்டில் தான் நிப்பாட்டப்பட்டிருக்கு. பட் இந்த மிகப்பெரிய தாக்குதல் காரணமாக அங்கே இருக்கும் F-16 எல்லாமே வேற ஒரு இடத்துக்கு நகற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி எனக்கு இப்போ கிடைக்கப்பட்டுக்கிட்டு வருது. இந்த இவானோ ஃப்ரான்கிவிஸ்க் அப்படிங்கிற இடத்துலையும் ரஷ்யாவின் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் நான் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஸோ தாக்குதல் எங்கெங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற இடத்த நான் பின்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ முதற்கட்ட செய்திகள் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த தாக்குதல் ஆனது வெறும் குர்ஸ்க் பக்கம் ஒடிசா பக்கம் அப்படி இருந்து நடத்தப்படல. என்டையர் ரஷ்யாவின் ஃப்ரண்ட் லைன், ரஷ்யாவின் பார்டர் எங்கெங்கெல்லாம் உக்ரைன் கூட ஷேர் பண்ணியிருக்கிறவங்களோ அந்த இடத்துல இருந்து ஆல் பாசிபிள் ஏரியாஸ் அந்த இடத்துல இருந்து ரஷ்யா அவங்களுடைய தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லைக் குர்ஸ்கா இருக்கட்டும், டான்பாஸ், லுஹான்ஸ், ஒடிசா, கிரீமியா அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தும் அவங்களுடைய தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறாங்க. அண்ட் இதற்காக அவங்க பயன்படுத்தியது தன்னோட வான்படை மற்றும் தன்னோட கடற்படை அப்படிங்கிறதும் இங்கே நான் குறிப்பிட வேண்டிய செய்தியா இருக்கு. ரஷ்யாவின் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட போர் விமானங்கள் மற்றும் சாதனங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான முதற்கட்ட செய்தி நமக்கு வந்திருக்கு. ஸோ 6 Tu-22 ரக பாமர் விமானங்களும் 9 MiG-31K அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டர் பாமர் ரக விமானங்களும் 11 Tu-95 சொல்லக்கூடிய மீண்டும் பாமர் ரக விமானங்களும் 2 Su-57 சொல்லக்கூடிய ஃபைட்டர் பாமர் விமானங்களும். இந்த Su-57 தான் இந்தியா வாங்குறதுக்கான முடிவில் போயிட்டு இருக்கிறாங்க. 4 கலிபர் க்ரூஸ் மிசைலை ஏந்தி செல்லும் போர் கப்பல்கள், அது ஒடிசா பக்கமாக
அண்ட் அதற்கான சப்மெரின்ஸும் இதே கலிபர் கிளாஸ் சப்மெரின்களும் அவிழ்த்து விடப்பட்டிருக்கு. இது போக 100க்கும் மேற்பட்ட ஜெரானியம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்களும் இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போக இந்த தாக்குதல நிறைய மிசைல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல KH-41ங்கிற க்ரூஸ் மிசைலும் இஸ்காந்தர் ரக மிசைல்களும் பெரிய அளவுக்கு இந்த தாக்குதல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ நீங்க பார்க்கும் இந்த மேப் ரூட் ஆனது ரஷ்யா லான்ச் பண்ண ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல் உக்ரைன் மேல தாக்குறதுக்காக அதோடைய ரூட் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ரூட் பார்க்கும்போது என்டையர் உக்ரைனையும் கவர் பண்ண மாதிரி தான் நமக்கு தெரிய வரும். எக்ஸாக்ட்லி அதுதான் உண்மை. என்டையர் உக்ரைனும் தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இதற்கு அடுத்தது இந்த தாக்குதல்னால உக்ரைனின் பல நகரங்கள்லையும் முக்கியமாக கீவ்லலாம் பவர் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கு. ஸோ என்டையராக பவர் கட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்கள் உக்ரைனில் இருக்க முக்கியமாக ரிப்பீட்டடாக எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டதோ அங்கே இருக்க மக்கள் எல்லாமே பாதுகாப்பான ஷெல்டர் பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்திருக்கு. இப்போ உக்ரைனுக்குள்ள கன்ஃபார்ம்டாக எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான நியூஸ் வந்திருக்கு. மிர்கோராட், கர்கிவ், கிரிவேரோக், கிரெமோச்சக், வினிட்சா, கிரிபோவிட்ஸ்கி, கெமலட்ஸ்கி, ஜப்ரோஷியா, நிப்ரோ, ப்ரோவாரே, செர்னிகோவ், கீவ், நிக்கோலேவ், லுட்ஸ்க், ஒடிசா, இவானோ ஃப்ரான்கோவிஸ்க், லிவோவ் இந்த இடத்துலலாம் ரிப்பீட்டடாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அண்ட் இந்த இடத்துலலாம் கன்ஃபார்ம்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி இப்போ முதற்கட்டமாக வந்திருக்கு. இந்த இடம் மட்டும் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்காது, பல இடங்களும் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நமக்கு மேப் பார்க்கும்போது தெரிய வருது. ஸோ இன்னும் ப்ராப்பரான டீட்டெயில்டு செய்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எல்லா இடமும் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்திருக்கும் செய்தியாக இருக்கு. சில வாரங்களாகவே உக்ரைனை ரொம்ப அமைதியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க இந்த போரில் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அண்ட் பல பேரும் உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும், இந்த குர்ஸ்க் ஆப்ரேஷனில் ஏன் ரஷ்யானால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி உங்கள் பல பேருக்கும் ஐடியா இருக்கும். ஏன் ரஷ்யானால உக்ரைன் அங்கேருந்து ரிட்டாலியேட் பண்ண முடியலன்னு உங்கள் பல பேரின் கேள்வி கமெண்ட்டாக வந்திருந்தது. ஸோ அதற்கான பதில் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைனுக்குள்ள நடத்திருக்காங்க. ரஷ்யாக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் ரஷ்யாவிலிருந்து ப்ராக்சிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் அப்படிங்கிற மாதிரி பதிலடியாக இப்போ மிகப்பெரிய ரஷ்யா இப்போ முன்னெடுத்திருக்கு. ஸோ இதனால பெரிய அளவுக்கு உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா தாக்குதல் அந்த அளவுக்கு தீவிரமானது. ஸோ ஏர் சைரன் அப்படிங்கிறது ஏற்கனவே அடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் செய்தி வந்திருக்கு. பட் எந்த அளவுக்கு மக்கள் ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறதும் இங்கே பெரிய அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் இதை மேற்குலக நாடுகள் மிகப்பெரிய பேச்சாவும் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த தாக்குதல் ஏன் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி 10 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னாவே இது நம்ம டைம் ஜோன் படி இது 25 தேதி நைட்ல இருந்தே இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். பட் நம்ம மோடியின் விசிட், இந்த உக்ரைனுக்கு வர மாதிரி இருந்த விசிட், இதெல்லாம் முடியட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரஷ்யா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் பாருங்க, மோடி இந்த பக்கம் வந்தவனே இந்த பக்கம் தாக்குதல் நடத்திட்டாங்க. அதுவும் மிகப்பெரிய தாக்குதலாக இப்போ வச்சு செஞ்சிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது தான் இப்போ உண்மையா இருக்கு. ஸோ போக போக நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, லைக் என்னென்ன தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஃபுட்டேஜும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபுட்டேஜ் அண்ட் வீடியோஸ் அதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆயுதம் அறிவும் அப்படிங்கிற நியூஸ் சேனல் நம்ம எக்ஸ் தளத்திலையும் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ அங்கே போனீங்கன்னா நம்ம பேஜில் இதை பற்றின வீடியோஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாமே நம்ம அங்கே பகிர்ந்துட்டு இருக்கோம். ஸோ டியூ டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்மளால யூடியூப்ல இந்த வீடியோவை போட முடியாது. போட்டால் அது வேற ஒரு மாதிரி பிரச்சனைக்கு போகும்னால நம்ம எக்ஸ்தலத்தில் அதை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்தலத்தில் வாங்க, அங்கே உங்களுக்கு உடனுக்குடனான அப்டேட்ஸ் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இயர்லியராக வந்திருக்கும் நியூஸ். குர்ஸ்க் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருந்தோம். அடுத்த வீடியோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த குர்ஸ்க் பேட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, ஃப்ரண்ட் லைன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம்.